loyalty inside my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manhwa. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைலிட்டோட சாப்டர் 82 to 84 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஆணை பிடிச்சி பேக்மெயில் பண்ணியிருப்பாங்க, இதில் ஆணை வெளியே விட்டுருப்பாங்க. 244 அவன் ஐடென்டிட்டியை ஆபிட்டு சொல்லியிருப்பான். எல்லாம் ஷாக்காகிருப்பான், மைண்ட் என்னக்குன்னே ரீட் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். திரும்பி ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஆபியும் 244 பேசுறதா காட்டுவாங்க. ஆபி ஷாக்கில் பார்த்துட்டு பார்த்து ஒரிஜினல் கான்ட்ராக்டானு அது 244 சொல்லியிருப்பான். இனிமேல் ஜூனால உன்னை மேட்டவே முடியாது. அப்போ ஆபி கேட்பா, இதுக்கு எனக்கு தரீங்க அப்படி கேட்பானா, 244 இது உனக்கு தேவை தானே, ஏன் தந்தை எதுக்கு தந்தெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை கேதர் பண்ணிக்கணும். ஆபி நினச்சி பார்ப்பாங்க ஜூனோட பிளானாக கூட இது இருக்கலாம். அது 244 உனக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதான்ட்டு உனக்கு ஃபேவர் பண்ண சொல்லி தந்தேன், மற்ற ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அங்கேருந்து 244 கிளம்பிடுவான். ஆபி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருப்பான் அந்த டைம். இதில் ஆபி கேட்பான், இந்த விஷயம் ஜூனுக்கு தெரியுமான்னு கேட்பான். அது 244 அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான் சொல்லி போவானா. அப்போ ஆபி நினைப்பான், ஒருவேளை இவன் பிட்ரேட் பண்ணிட்டானோ ஜூனுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான். அந்த பார்த்தீங்கன்னா ஜூன் கடுப்பாயிருவான், கான்ட்ராக்ட் அங்கே இல்லைன்னு. கையில் அவங்க வரப்போ டீம் மீட்டிங் போட்டு வைப்பாங்க, படுத்துட்டு யோசிப்பாங்க, ஒருத்த ஐடியா சொல்லிட்டுப்பான். அவனை நம்பலாமா வேண்டாமா, ஆனால் கொடுத்த கான்ட்ராக்ட் ஒரிஜினல் தான், இவன் உண்மையானமே ஜூனுக்கு தெரியாம தான் தந்தானா கண்டிப்பாக அவங்களுக்கு சண்டை வந்திருக்கும். ஆனால் அவருக்கு நம்ம உதவி செய்யணும், நம்ம கண்டு பயந்துட்டானா, நம்ம ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆளும் கிடையாது. ஸோ மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை உண்மையானமே அவன் நல்ல வந்தானா சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. சுமவி என்ன பண்ணுவானா, படுத்திருப்பானா அப்படியே தூங்கியே போட்டுருப்பான். இந்த பக்கம் காட்டுவாங்க நம்ம ஆண் கோயிலும் ஆண் மடியில் படுத்திருப்பா. ஆண் யோசிச்சு பார்ப்பான் அந்த 244 சொன்னதெல்லாம். அவன் மேட்டிட் பண்ணலாம், அவன் பாடி அவன் தங்கச்சிக்கு அனுப்பிடுவேன், அந்த மாதிரிலாம். அவன் ரொம்ப கெட்டவன், ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இந்த பசங்க அதை நம்பி ஏமாத்திட்டு இருக்காங்க. நானும் உள்ள தலையிட முடியாது, எனக்கும் பல பிரச்சனை எல்லாம் இருக்கு, என் தங்கச்சியை பார்க்கணும். சரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். கையில் பார்த்தீங்கன்னா வைரேட்ல வீடியோ வந்துருக்கும். அது மாதிரி புள்ளிஸை நம்ம ஆபி அட்டாக் பண்ணி வீடியோ போட்டிருப்பான், நிறைய வியூஸ் வந்திருக்கும். அல்லொருத்த பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் சென்ட் பண்ணியிருப்பான். யான்னு பார்த்தீங்கன்னா 244 தான் அனுப்பியிருப்பான் காசு. இதை பார்த்தா ஆபி ஷாக்காயிடுவான், என்ன இவன் உண்மையாக நல்லவன் தானா, நமக்கு எதுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சுட்டு இருக்கான், ஃபியூச்சரில் பெருசாக ஆபி வச்சிருவானான்னு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு ஒரு டான்ஸ் வீடியோ போடுவான், 3 நிமிஷம் தேங்க்ஸ் வீடியோ மாதிரி. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரும் 244 அது ஓப்பன் பண்ண கீழே பயப்படுவாங்க, ஒரு பாம்பை தான் வச்சிருப்பானா. கீழே ஆபி யோசிச்சு பார்ப்பான், 244 எகெயின்ஸ்ட் நமக்கு எவிடன்ஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு வச்சுக்கிட்டு. ஆனால் ஒரே நம்மளுக்கு பேக் டு பேக் கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கானே சொல்லிட்டு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பயந்துட்டு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடிட்டர் கோயிலுக்கு லேப்டாப் வந்திருக்கும், கையில் நம்ம ரூபிக்கு மேக்கப் செட்டு, நம்ம கேமராமேனுக்கு ட்ரோனு கேமரா, கையில் நம்ம சுமவியனுக்கு பிக்கு, டைவனுக்கு ஏதோ வந்திருக்கும், பட் என்னன்னு காட்ட மாட்டாங்க. அவன் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆபிக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்காக ஒரு உட்டன் ஜாக்கெட் அனுப்பியிருப்பான் அவங்க அம்மாவுக்கு. அவ்வளோதான், அவங்க சென்டிமெண்ட்லேயே அடிச்சிட்டாங்க ஆபியை. கையில் ஆபின்ட்டு எல்லார்ட்டையும் கத்தி சொல்லுவான், எல்லா 244 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எல்லா ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க. கையில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல 244 உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அப்போ ஃபோன் ஒரு ஜூன்ட்டு அந்த ஃபோனை இக்னோர் பண்ணிடுவான். கை ரெஸ்ட் ரூம் போகும்போது ஜூனே அங்கே வந்துடுவான். ஜூன் கேட்பான், ஏன் 244 என் ஃபோனை எதுவும் எடுக்க மாட்டேற, என்னதே இருந்தால் என் கான்ட்ராக்ட் எனக்கே தெரியாமல் எடுத்து அவனுக்கு போய் கொடுத்துருப்பேன், ஏதாவது ரீசன் இருந்தால் அப்பயே சொல்லிடுன்னு சொல்லுவான். 244 ரீசன்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுச்சு கொடுத்தான்னு சொல்லுவானா. ஜூன் கடுப்பாயிடுவான். அந்த ரெஸ்ட் ரூம் லாக் பண்ணிட்டு ஜூன்ட்டு அவன் வாஷ் பேஷன்லேயே வச்சு ஒரு கழுத்தோட சேர்த்து லாக் போட்டுருவான். போட்டுட்டு பேக்மெயில் பண்ணுவான், நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், பிஸ்னஸ் எல்லாம், நீ என் கூடன்ட்டு எனக்கே குளிப்பறிக்க பார்க்குறியா 244 அப்படி கேட்பானா. அது 244 சொல்லுவான், நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுற ஃபுல்லாக உனக்கு தெரியும், நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுறன்னு எனக்கும் நல்லா தெரியும், நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது காது பார்த்தியா, குவாலிஃபை இயர்ஸ் சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு இருப்பான். அந்த இடத்துலையும் நம்ம 244 நெத்திலேயே ரத்தம் உங்களுக்கு அடிச்சு அடியில் அந்த மாதிரி 2 பேர் மாற்றி மாற்றி சட்டையை போய் சண்டைக்கு ரெடி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், உண்மையாக நீங்கள் சண்டை கட்டித்தான் இருக்கீங்களா சொல்லி வாய்ஸ் கேட்கும். கரவை தோணுவான் 244. யான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டன் நிற்பான். இதை பார்த்தா ஜூனே ஷாக் ஆயிடுவான், ஐயோ என்ன பெஸ்டன்ல இல்லை இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. கையிலேருந்து அந்த பெஸ்டன் வாங்க, இங்கே பேசுகிற இடம் இல்லை, உள்ளே போய் பேசலாம் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போவாங்க 3 பேருமே. இப்போ அந்த பெஸ்டன் யான்னு கட்டுவாங்க. இந்த பெஸ்டன் பேர் பார்த்தீங்கன்னா டைசன். அவன் சொல்லுவான், நம்ம 244 பற்றி நிறையா சொல்லிக்கிறான், யூடியூப் சேனல் 5 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிறியாமா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்ன தெரியுமா ஜூன், உன் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சு நீ பார்ட்டிஸ்குள்ள வரப்போற, புரியுதா சொல்லி கேட்பான். ஜூனுக்கு அப்படியே ஷாக்காய் பார்ப்பான், இன்னும் உண்மையை தான் பேசுறீங்களா அப்படின்னு. ஏன் எதோ விருப்பம் உனக்கு இல்லையா சொல்லி கேட்பானா. இல்லை பாஸ் அப்படி ஒன்றும் இல்லை சொல்லி ஜூன் மழுப்பிட்டு இருப்பான். ஜூனே கொஞ்சம் இதாகிடுவான், ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி நம்ம கட்சி கொஞ்சம் நிதியெல்லாம் தேவை, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டு புரியுதா அப்படி சொல்லுவானா. ஜூன்ட்டு என்ன வேணா சொல்லுங்க, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கையில் ஜூன் ஸ்டைல்லையே அந்த பிரசிடென்ட்டு உனக்கு சாக்கியை ஊற்றி தருவான். ஜூன் டோட்டலி ஃப்ளாட் ஆயிடுவான் அந்த சாக்கியை வாங்கிட்டோன்னே. ஏன்னா ஜப்பான் கல்ச்சர் கொரியன் கல்ச்சர்லாம் ஒருத்தங்க சாக்கையை ஊற்றி தந்தாங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக மரியாதையாக ஒருத்தங்களை பார்க்கணும்னு அர்த்தம். அப்போ அந்த பிரசிடென்ட் சொல்லுவான், இந்த மாதிரி நீ எலெக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கு டைம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு உன் பேரில் இருக்க கெட்ட பேர்லாம் வாஷ் அவுட் பண்ணிக்கோ. அதுக்கு அந்த பையன் பேர் என்ன, ஆபி, அவனுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்பானா. நம்ம ஜூன்ட்டு
ஐயோ அதெல்லாம் இல்லை தலைவரே அவர் சொல்லிட்டு தலைவன் சொல்லி ஆரம்பிச்சிருவான். சரி நான் சொன்னது புரிஞ்சிச்சு இல்லை, ஃபர்ஸ்ட்டும் எந்த கெட்ட பேரும் உன் பேர்ல வரக்கூடாது, செகண்ட் நம்ம பார்ட்டிக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கி விடு, நெக்ஸ்ட் செலெக்ஷன்ல நீ தான் நிக்கிற ஓகேவா சொல்லி கேட்பான். நம்ம போய் அப்படியே முட்டி போட்டு நீங்க சொன்னதுக்கு மதுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அங்கிருந்து ஜூன் ஹாப்பியா வெளியே கிளம்பிடுவான். அப்புறம் 244 அந்த டைசன் பெர்சன்ட் பேசிட்டு இருப்பாங்க. ஜூனுக்கு பேராஸ் வந்து கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் 244. அதுக்கு பெர்சன்ட் ஆமா சொல்லுவான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஆபி தான் கட்டுவாங்க. ஆபி கேட்பான் யாராச்சும் ஃப்ரீயா இருக்கீங்களா அடுத்த வாரம் 2 நாள், ஒரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன், வெளியே போய் பீட் பண்ணலாம், யாராச்சும் வரீங்களா சொல்லி கேட்பான். அப்போ ஒருத்தங்க ஒரு கமிட்மெண்ட்டோடு இருப்பாங்க. அப்போ எடிட்டர் கோயில் மட்டும் ஃப்ரீயா இருப்பாளா? அப்போ எடிட்டர் கோயில் பார்த்து கேட்பான், ஏய் நீ நான் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கோம், நம்ம பேர் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படி கேட்டோன்னே எடிட்டர் கோயில் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் பாஸ் போகலாம் செய்வா. வீட்டுக்கு வந்து நினைச்சு பார்ப்பா, நானும் அப்படி மட்டும் தனியா வெளியே போறோம். ஐயோ நான் சந்தோஷம் தாங்க முடியாது. அவன் ஒரு பொம்மை ஒன்று வச்சிருப்பா, அதை குத்தி விளையாண்டு இருப்பா. அவங்க அப்பா சத்தத்துக்கு கேட்டு உள்ள வந்துருவா. என்னம்மா சத்தம்? ஒன்றும் இல்லப்பா சொல்லிட்டு வெக்கப்பட்டு யோசிச்சுட்டுப்பா. நல்லா துணி போடணும், ஒழுங்கா பேசணும், எப்படியாச்சும் ஆபி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பா. ஏன்னா ஆபி மேல அவனுக்கு ஒரு கண் இருக்கும் எப்பவுமே. இப்போ நெக்ஸ்ட் இயரா கட்டுவாங்க. ஆபி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப எல்லாம் பார்ப்பாங்க ஒரு பொண்ணு. யான்னு பார்த்தா நம்ம எடிட்டர் கோயில் தான். நல்லா அழகா ட்ரெஸ் போட்டு நம்ம ஆபி பார்க்கறதுக்கா வந்திருப்பா. எப்பவுமே கோழி மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பா, இல்லாட்டி கொஞ்சம் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பா. இப்போ எடிட்டர் கோயிலும் ஆபி போயிட்டு இருப்பாங்க பேசிட்டு. அப்போ ஆபி சொல்லுவான், நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிப்பா. இவன் தெரியல சொல்லுவா, இன்னைக்கு வந்து நான் பொம்மைக்கு ப்ரெசென்ட் வாங்கிட்டு தான் இங்க வந்துக்கிறேன், யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத, அவளுக்கே தெரியாது, சர்ப்ரைஸா கொடுக்கலாம் சொல்லிட்டோன்னே எடிட்டர் கோயில் அப்படியே வந்துருவா கேட்டோன்னே. ஏன்னா வேற பிளான் பண்ணிருப்பா. பட் இவன் அப்படி பிளானே சொல்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா எதுவுமே சோகத்தை காட்டிக்காம அவன் நார்மலா திருப்பா. அங்க இருக்கவங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சவங்க, அங்கப்பா அது வைரலைட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாருங்க சரி அவங்க எப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபி சொல்லுவான், நான் அவளை டின்னர் குடிக்க போனாக்க கேண்டில் லைட் டின்னருக்கு, அதனால ரொமான்டிக்கா இருக்கும்ல சொல்லி கேட்பாளா. அது எடிட்டர் கோயில் சொல்லுவா, அதெல்லாம் நல்லா இருக்காது, அது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன், இன்னும் பழசாவே நினைச்சிக்காத, அவங்களுக்கு துணி வாங்கி தந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், வா நம்ம ஷாப்பிங் போகலாம் சொல்லிட்டு துணி வாங்க இடத்துக்கு கூட்டிட்டு போவா எடிட்டர் கோயில். அங்க போயிட்டு எடிட்டர் கோயிலுக்கு ஒரு சட்டை பிடிச்சிருவோம், வாத்து சட்டையை. இவருக்கு என்ன தெரியல, வாத்து மேல இருப்பு போல் தெரியுது. அந்த வாத்து சட்டையை பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லி போயிடுவா. கையில போய் பர்ச்சேஸ் பண்றப்போ ஆபியை பார்ப்பான். ஆபின்ட்டு ஒரு ஷூ வாங்கிட்டு இருப்பான். பார்ப்பான், இவன் நம்ம அவளுக்கு துணி வாங்க தான் கூட்டிட்டு வந்துக்கலாம், நம்ம இப்படி வாங்கினா நல்லா இருக்கா சொல்லிட்டு, சாரி மேடம் இதுல நான் வேற சூஸ் பண்றேன் சொல்லிட்டு வேற ஒரு கிஃப்ட் வாங்கி ஆபிக்கு தருவா. இதை போய் பொம்மை கொடு அவளுக்கு பிடிக்கும் சொல்லுவாளா. ஆபின்ட்டு, கோயல் நீ தான் கோயல் பெஸ்ட், எனக்கு எப்பவுமே நீ தான் உதவி செய்யற, இந்த ஜாக்சன் இருக்கான் இப்ப கேவலமா ஐடியா தந்துட்டுக்கா எனக்கு. ஷாப்பிங்லாம் முடிச்சு 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப எடிட்டர் கோயிலுக்கு தலை சுத்திரமா இருந்துடும். அப்ப கீழே ஒழுங்கமா ஆபி பிடிச்சிருவான். கோயில் என்ன ஆச்சு சொல்லுவானா, ஒன்றும் இல்லை சொல்லுவானா. அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். இப்போ ஸ்டில் பாக்குறதுக்கா வந்திருப்பா ஆபி கூட. அவளா நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்திருப்பா, கொஞ்சம் ஈஸில போட்டிருப்பாளா. அப்போ ஆபி சொல்லுவா, நான் மறந்தே போட்டேன், எந்த கோயில் சரி ஷூ தருவான். கோயிலுக்கு சாக்க இந்த ஷூ எதுக்குன்னு கேட்டோன்னே, ஆமா நீ நடக்கவே கஷ்டப்பட்ட இந்த ஷூல, அதுக்கு தான் உனக்கா இந்த ஷூ வாங்கிட்டு வந்தேன், இதை போட்டுக்கோ ஈஸியா நடக்கலாம்ல சொல்லி தருவான். இல்லை ஷூ மாட்டி கொண்டு நடப்பாங்க முடியாது, நம்ம இட்ட கோயில போய் படுத்துருவா. இல்லை ஆபிட்ட சாரி கேட்பா, சாரி ஆபி நான் முடியல அப்படின்னே, பரவாயில்ல விடு கோயில், நீ ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்ல உடம்பு செய்யலன்னு எடிட்டர் கோயில இருந்துட்டு ஆபியோட சட்டையை மூஞ்சில போத்திருப்பாளா, வெக்கப்பட்டிருப்பா ஆபி மடியில படுக்கிறதால. ஆபின்ற அவளுக்கு உடம்பு செய்யல நினைச்சிட்டு, கோயில் என்ன ஆச்சு எந்திரி ஏந்தி ஏதாவது பேசுற சொல்லிருப்பாளா. எடிட்டர் கோயில் அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போகும் சரி தோல் சாஞ்சிருப்பா. கரெக்டான டைம் விட்டு பொம்மையே வந்துருவா. பொம்மி விட்டு எங்க எடுப்ப என்ன பண்றீங்க கேட்பாளா. ஆபிக்கு அப்படி பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுவான். ஓகே கைஸ், இது வந்து சாப்டர் முடியுது. ஆபி என்ன பண்ண போறான்னு தெரியல, பார்க்கலாம் அப்கமிங் சாப்டர்ஸ்ல. See you on another video. Until then, bye.